ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசை ஆண்டவராகிய தேவன் இந்த ஓய்வு நாளிலே தேவனானவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். தேவனானவர் இன்றைக்கு யாத்திராகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே தேவனானவர் இப்பொழுது பேச விரும்புகிறார். அந்த வார்த்தையை வாசிக்க நாம் கேட்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். யாவரும் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவளைக்காக நன்றி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறேன். இந்த ஓய்வு நாளில் தேவனாகிய கர்த்தர் நீர் தந்த இந்த வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்த இந்த வார்த்தையை கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இதை பார்க்க போகிற இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த இணையதள வாயிலாக எங்களோடு இணைகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும், ஒவ்வொரு தாசர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும், நாங்கள் கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு வார்த்தை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆங்கிலம் சொல்லுகிறது, the Lord will bless you bread and your water. The Lord will bless your bread and your water. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க போகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவராகிய தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஆன்லைன் வாயிலாக, இணையதள வாயிலாக தேவனுடைய வார்த்தை, இந்த ஓய்வு நாள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் தேவனாகிய கர்த்தரையை நீங்கள் சேவிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்கப்படும் பொழுது உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விடுவித்து போடுவார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஒரு விசை கூட ஆண்டவராகிய தேவனை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். அவரை மட்டும் அண்டி வாழ்ந்து கொண்டிருங்கள். ஆண்டவராகிய தேவன் உன் அப்பத்தையும் தண்ணீரும் அவர் ஆசீர்வதிப்பாராக. முதலாவது தேவன் சொல்லுகிறார், ஒன்று, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். வாசிக்க கேட்போம். சங்கீத புத்தகம் 104ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களினால் மச்சிப்பாவி. நல்லா கவனிக்கணும். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களினால் மச்சிப்பாவி
ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய தேவன் அவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்க போகிறார். உன்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். He forgives all your iniquities and all your diseases. He forgives all your iniquities and all your diseases. ஆண்டவராகிய தேவன் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் செய்யக்கூடாத பாவங்களையும் சாபங்களையும் இன்னமும் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட பாவங்களை சாபங்களை விட்டு விலகுங்கள். இன்னமும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கொண்டு இன்னும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல், தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழாமல் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் உங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள். உங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகும் போதுதான் ஆண்டவராகிய தேவன் உன் நோய்களை குணமாக்குவார். உன் நோய்களை குணமாக்குவார். உன் அக்கிரமங்களை விட்டு விலகு. ஆண்டவர் உன் நோய்களை, உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கு உள்ள நோய்களை அவர் குணமாக்குவார். அவர் குணமாக்க அவர் வல்லவர். இரண்டாவதாக, கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைப்பார். சங்கீத புத்தகம் 41 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். பூமியிலே அவன் பாக்கியவனாய் இருப்பான். சத்துருக்களின் இஷ்டத்திற்கு அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டீர். நீர் அவனை ஒப்புக்கொண்டீர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைப்பார். தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்து உயிரோடு வைக்க அவரால் முடியும். இன்றைக்கு தேசம் எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நாம் தேவாலயங்களில் வர முடியவில்லை, தேவாலயங்களில் வந்து தேவனை ஆராதிக்க முடியவில்லை, வெளியில சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு தேசமே இன்னைக்கு அநேக வியாதி கொள்ள நோயில் அடிபட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் நம் தேசத்து மக்களும் ஜீவனோடு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் கிட்டத்தட்ட 300க்கு குறையாமல் இன்னைக்கு மருத்துவமனையில் இருந்து நோய்வாய்ப்பட்டிருந்த அவர்கள் குணமாக்கப்பட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இப்படியாக தேசம் முழுதும் இருக்கிற மக்கள் எல்லாரும் குணமாக்கப்பட வேண்டும், சுகமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை பாதுகாத்து உயிரோடு வைக்க வேண்டும். உங்களுக்கும் பாதுகாப்பு, எனக்கும் பாதுகாப்பு, தேசத்தில் மக்களுக்கும் தேவன் பாதுகாப்பை அருள் செய்வார். கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைப்பார். The Lord will protect me and keep me alive. The Lord will protect me and keep me alive. கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைப்பார். கண்மானவர்களே, நம்ம எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க போகிறார். நம்ம எல்லாரையும் அவர் பாதுகாத்து அவர் உயிரோடு வாழ வைக்க போகிறார். அவர் உயிரோடு வாழ வைப்பார். ஒண்ணுக்கு கவலைப்படாத இருங்கள். எல்லாரும் ஜெபத்தில் இருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். மெய்யாகவே அவர் நம்மை பாதுகாப்பார். பாதுகாத்து நம்மை உயிரோடு வைப்பார். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மளுடைய தமிழகத்தையும் நம் இந்தியாவையும் இந்த உலக மக்களையும் எல்லாரையும் அவர் பாதுகாத்து உயிரோடு வாழ வைப்பார். மூன்றாவதாக, ஆண்டவர் சங்கீத புத்தகம் 139:3 வாசிக்கலாம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் உன்னை சூழ்ந்திருக்கிறீர். ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். I walk around and lie down. I walk around and lie down. I walk around and lie down. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நடந்தாலும் நாம் படுத்திருந்தாலும்
ஆண்டவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்று அங்கே சங்கீத புத்தகம் 139 3ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு வீடுகளிலே முடங்கி கிடக்கிறோம். வீடுகளிலே இன்றைக்கு நாம் முடங்கி இருக்கிறோம். வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். தேவனுக்கு இந்த நேரத்தை கொடுங்கள். தேவன் விரும்புகிற வண்ணமாய் வாடுங்கள். தேவனுக்கு மட்டும் இந்த நேரம் பிரதிபலனாய் இருக்கட்டும். இதற்கு முன்னாடி நம் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளோடு, தகப்பன் பிள்ளைகளோடு, பிள்ளைகள் பெற்றோரோடு நாம் ஒருபோதும் நேரம் கொடுத்து பேசினது அல்ல, அன்பு பாசத்தை கொடுத்தது அல்ல. ஆனால் இந்த நேரங்கள் முதலாவது ஏற்கனவே 21 நாட்கள் அரசாங்கம் கொடுத்தது 144 ஊரடங்கு, இப்ப 19 நாட்கள், ஆக மொத்தம் 40 நாட்கள். 40 குறித்து பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வனாந்தரத்தில் போய் அவர் தனிமையிலே 40 நாட்கள் அண்ணன் தண்ணி புசியாமல் அவர் ஆண்டவராகிய தேவன் உபவாசம் விட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் ஆண்டவர் இயேசு. ஆக அந்த 40 நாட்கள் அங்கே குறிக்கிறது. அதே போல மோசே 1க்கு 2 முறை 40 நாட்கள் அவர் உபவாசம் விட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். இதுபோல இந்த 40 நாட்கள் என்பது மிக விசேஷமானது. ஆகவேதான் முதல்ல போடப்படும் போது 21 நாட்கள், இரண்டாவது இப்பொழுது 19 நாட்கள், ஆக மொத்தம் 40 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த 40 நாட்களிலே நம் தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக the Lord will bless you bread and your water. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். ஆக உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். முதலாவது. இரண்டாவது, கர்த்தரை பாதுகாத்து என்னை உயிரோடு வைப்பார். மூன்றாவது, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறார் கர்த்தர். ஆகவே இந்த 3 சம்பவங்களினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த 40 நாள் முடிவு நம் உலக மக்களுக்கு 700 கோடி மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. இன்றைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 210 நாடுகளிலே இந்த கொரோனா கொல்லிவாய் சர்வத்தின் கிரியை, இந்த கொல்லிவாய் சர்வத்தினுடைய கிரியை, கொரோனா வைரஸ் கிருமிகள் பரவிவிட்டது. ஆகவே இந்த 210 நாடுகளோடு மாத்திரம் அல்ல, முழுமையாய் இது இந்த கொரோனா வியாதி விலகி பரிபூர்ணம் அடைய போகுது. அதுதான் கர்த்தர் சொன்னார், the Lord will bless your bread and your water. ஆண்டவர் கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாய் நம்மை ஆண்டவர் அவர் அக்கிரமங்களை மன்னிக்க போகிறார். அவர் நோய்களெல்லாம் குணமாக்க போகிறார். கர்த்தரை பாதுகாத்து என்னை உயிரோடு வாழ வைப்பார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். கண்மானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற இணையதளம் மூலமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். அன்பான இயேசு சுவாமி, இந்த நல்ல அந்த காலவலைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளில் கொடுக்கப்பட்ட உடைய வார்த்தை உடைய பொறுப்பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரை ஒரு விசை கூட நீங்க சொன்னீங்களப்பா, the Lord will bless your bread and your water. the Lord will bless your bread and your water. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னீரே. கர்த்தாவே, அப்படியே தகப்பனே, அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார். அதோடு கூட கர்த்தர் என்னை பாதுகாத்து என்னை உயிரோடு வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அவர் என்னை சூழ்ந்து பாதுகாப்பார். தேவனே, நீ சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் வீடுகளில் முடங்கி கிடக்கிற ஒவ்வொருவருக்கும், தெரு வீதிகளிலே, பொது இடங்களிலே அநேக தரித்திரர்கள் ரோடு ஓரங்களிலே பசி பட்டினியாய் வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்களே. எத்தனை இருளர் மக்கள், நரிக்குறவ மக்கள், இல்லாத தரித்திர மக்கள் வீடுகளிலே முடங்கி கிடக்கிறார்கள். யார் எங்களுக்கு உணவளிப்பார், யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று ஏங்கி தவிக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் ஆண்டவராகிய தேவனே உதவிகரத்தை நீட்டும். உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீரே. அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுக்குள்ளும் பலப்படுத்தும், காத்தருளும் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.